உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் இணைகிறார். வணக்கம் விஜயன் சார். வணக்கம். உச்சநீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? உச்சநீதிமன்ற தீர்ப்புல இப்ப வெறுமனா நாம இந்த ஆளுநருடைய அதிகாரம் ஒரு மசோதா அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் என்ன செய்யணுங்கிற ஒரு விஷயம், ஆளுநருக்கு தனி உரிமை எப்பொழுதுமே கிடையாதுங்கிறது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் விளக்கத்திலேயே இருக்கு. ஆனா அதுல சில சொல்லப்படாத விஷயங்கள், எவ்வளவு நாள் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற, அதாவது காலக்கெடு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லாம இருந்தாங்க. இப்ப அந்த எவ்வளவு நாள் வச்சுக்கலாங்கிறதுக்கு 3 மாதம் என்கின்ற ஒரு கால அளவை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அப்புறம் அது இல்லாம சில மசோதாக்கள் மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செய்யும் பொழுது அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை ஒப்புதலுக்காக. சில மசோதாக்கள் கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கிறதெல்லாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. இது இந்த தமிழ்நாட்டினுடைய கவர்னருக்கு மட்டும் இல்லை, பொதுவாக கவர்னர்கள் எப்படி இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம் என்பதற்கே ஒரு எடுத்துக்காட்டு, வழிகாட்டி. அவ்வளவுதான். ஓகே. இப்ப அரசமைப்பு சட்டத்தோட தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடிய ஒரு ஆளுநர் நேர்மையா நடந்துக்கல அப்படின்னு நீதிமன்றம் சொல்றது எப்படி பாக்குறது? இல்ல, நேர்மையா நடந்துக்கலங்கிறது இல்லீகாலிட்டி ஆர் லேசினஸ், எப்படி சொன்னாலும் பார்க்கலாம். இதை எப்படி பார்க்கறதுங்கிறத விட, அதிகாரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சட்டத்தின் ஆட்சியில் சட்டத்தின்படிதான் நடக்கணும். சட்டத்தின் ஆட்சியில் சட்டத்தின்படி நடப்பது என்பது பல நேரங்களில் மறந்துவிடப்படுகிறது. அது மறந்துவிடப்பட்ட ஒரு சட்டம் இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த விவகாரத்துல ஆளுநர் எய்ட் அண்ட் அட்வைஸ் அந்த அடிப்படையில செயல்படணும் அப்படிங்கறது மூலமா அந்த தனி உரிமை அவருக்கு கிடையாது அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் உறுதி செய்கிறது. இப்ப இந்த தீர்ப்பு ஏற்கனவே கேரளாலையும் ஒரு பிரச்சனை இருக்கு, பஞ்சாப்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு ஆளுநர்களோட இருக்கு. அந்த மாநிலத்துக்கெல்லாம் இது ஒரு டைரக்ஷனா இருக்குமா சார்? எல்லாருக்குமே தான். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலிருந்து அது அந்த மாநிலத்தினுடைய கவர்னருக்கு ஒன்றிதான் பொருந்தும்னு அவசியம் இல்லை. அதில் சொல்லப்படுகின்ற சட்ட விளக்கங்கள் ஆர் இன்டர்பிரேஷன் அது எல்லா கவர்னர்களும் அந்த 167வது செக்ஷன் 163வது ஆர்டிகல் எப்படி யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் இருக்கு. இப்ப இது அரசியலமைப்பு சட்டத்துல ஏற்கனவே பிரிவுகள் 200, 201 இந்த மாதிரியான பிரிவுகள் இருக்கு. இதுக்கு ஒரு விளக்கம், ஆளுநருக்கே ஒரு விளக்கம் கூடிய அளவுல அந்த தீர்ப்பை பார்க்கலாமா? கண்டிப்பா. ஏன்னா ஆளுநர்களுக்கு நிறைய கிரே ஏரியாஸ் கொஞ்சம் இருந்தது. கிரே ஏரியாஸ்ங்கிறது அந்த டைம் கன்சம்ஷன், அப்புறம் 2வது தடவை அனுப்பிச்சு மறுபடியும் திருப்பி அமைச்ச பிறகு வச்சிருக்கிறது போன்ற இதில் அவருடைய வரம்பு என்ன, ஆளுநருடைய அதிகார வரம்புக்கான ஒரு தீர்ப்புன்னு எடுத்துக்கலாம். இப்ப அரசு சட்டத்தோட 200 பிரிவு 201 இதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு ஆளுநருக்கு இது நாள் வரை தெரியாமல் இருந்ததா, அல்லது அப்படியான ஒரு விளக்கமே கொடுக்கப்படாததால உச்சநீதிமன்றம் இப்ப ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்களா? தெரியாம இருந்தது அப்படின்னு சொல்றது இல்ல. இப்ப சிலதெல்லாம் ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட், ஒரு ஆபீஸுக்கு ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு. சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு நடப்பவர்கள் எப்பொழுதும் இந்த கோட் ஆஃப் கான்டக்ட சொல்லாமையே சொல்லுவாங்க. நான் ஒரு பொது இடத்துக்கு போனேன்னா சத்தம் போட்டு கலாட்டா பண்ணக்கூடாதுங்கிறது என்கிட்ட எதிர்பார்க்கப்படுகின்ற குறைந்தபட்ச நடவடிக்கை அல்லது பண்பு. ஆனா சில நேரங்கள்ல அதிகார துஷ்பிரயோகங்கள் இருக்கும்பொழுது சட்டத்தின் ஆட்சிக்கு புறம்பா ஒரு சட்டத்தை நிர்வகிக்கிற ஒரு ஆளுநரை போன்ற அமைப்பே செய்யும்னா அது நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துப்படி சட்டம் அதிகாரிகள் அல்லது அதனுடைய உச்சகட்ட பொறுப்பில் இருப்பவர் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மரபு குறைந்து வருவதைத்தான் இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நன்றி சார். இணைப்பில் ஒரு விரிவான பார்வையை கொடுத்தீங்க. உங்களுடைய இணைவுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.